guys, welcome back to the channel. Hope you all doing good guys. எப்பவும் போல இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை வச்சு சூப்பரான கடையல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கடையல் பண்ணுறதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 20 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 காய்ந்த மிளகாய், அப்புறம் உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கத்திரிக்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவு, அதாவது பெரிய டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. அண்ட் கத்திரிக்காவுமே நல்லா குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மத்து வச்சு கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுங்க. இந்த கத்திரிக்காய் கடையல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் கடையலை சுட சுட சாதம், தோசை, இட்லி அண்ட் ராகி களி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.